ரைட். நாங்கள் இந்த 2018 ஆண்டின் வினாத்தாளின் தொடர்ச்சியாக வந்து இந்த 7வது வினாவை பார்ப்போம். 7வது வினா வந்து நிதிக்கூட்டுகளை தயாரிக்கும் போது கணக்கிட்ட எண்ணக்கருக்களை பிரயோகிப்பது தொடர்பில் பின்வரும் எந்த கூற்றுக்கள் அல்லது கூற்று வந்து சரியானவை என்று கேட்டிருக்கிறோம். அப்போ இப்போ எண்ணக்கரு தொடர்பான நோட்ஸ் தான் எங்களுக்கு உங்களை ஞாபகம் வைக்கிற பிரச்சனை. இப்போ கடைசியான இந்த எக்ஸாம் வரைக்கும் அதே பிரச்சனை தான். நோட்ஸ் தான் பிரச்சனை. ரைட். நீங்கள் வந்து இந்த கணக்கிட்ட எண்ணக்கருக்களை வந்து சில விடயங்கள் அது இந்த பிரதான விடயங்களை இலகுவாக ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளலாம். இப்போ இதில் வந்து முதலாவது அழகுசார் எண்ணக்கருவுக்கு இணங்க நிதிக்கூட்டுகளில் உரிமையாண்மையானது தனியான மூலமாக இனங்காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் அழகுசார் எண்ணக்கரு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தொழில் முழுமை கூறு எண்ணக்கருன்னு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. அழகுசார் எண்ணக்கரு அல்லது தொழில் முழுமை கூறு எண்ணக்கரு. இந்த அழகுசார் எண்ணக்கரு என்ன சொல்லுது என்றால் வணிகத்தில் உரிமையாளர் வேற நிறுவனம் வேறு என்ற அடிப்படையில் கணக்கறிக்கைகள் தயாரிக்கணும்னு சொல்லுது. அப்போ அதன் அடிப்படையில் நிதி கூற்றுக்களில் வந்து வணிகத்தின் பேரை வந்து நாங்கள் தலைப்புகளில் சேர்த்து கொள்றது இந்த அழகுசார் எண்ணக்கருக்காக தான் தலைப்புகளில் நிதி கூற்றுக்கள் நிறுவனத்தின் பேர் வணிகத்தின் பேரை வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்றோம். அதே மாதிரி எங்களோட கணக்கீட்டு சமன்பாடில் சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு, அதாவது உரிமையாண்மையும் பொறுப்பையும் தனித்தனி அலகுகளாக பிரித்து காட்டுறதும் இந்த அழகுசார் எண்ணக்கருவுக்கு அமைவாகத்தான் நாங்கள் அதை தனித்தனியாக பிரித்து காட்டுறோம். சரிதானே? ரைட். அதே போல இந்த அழகுசார் எண்ணக்கரு பற்றுக்கள் உரிமையாண்மையிலிருந்து பற்றுக்களை நீக்க வேணும், மேலதிக மூலத்தை கழிக்கணும்னு சொல்றதும் இந்த அழகுசார் எண்ணக்கருவுக்கு அமைவாகத்தான் நடக்குது. அப்போ இப்படியான சில முக்கியமான விடயங்கள் வந்து அழகுசார் எண்ணக்கருவோட தொடர்புடையதாக இருக்குது. ஆகவே இந்த முதலாவது கூற்று வந்து சரியானதாக இருக்கு. முதலாவது கூற்று வந்து சரியானது. அப்போ இதில் உடனே பார்த்தா ஏ என்று இருக்கிற விட கட்டாயம் பெறணும். சாரி, ஏ என்று இருக்கிற விட கட்டாயம் பெறணும். அப்போ இதில் 4வது வராது. ரைட். ஓகே. ஒரு விடையை நாங்கள் தட்டிட்டோம். இப்போ 4 விடை எங்களோட தெரிவுகள் குறையும் போது இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இல்லை, இது மற்ற 2 பாடங்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். எக்கனாமிக்ஸில் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிள்ளையான விடையை தான் முதல் கண்டுபிடிங்க. எக்கனாமிக்ஸில் படிக்கிறார்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? ரைட். அப்போ என்னென்றால் பிள்ளையான விடையை கண்டுபிடிச்சா தான் சரியான விடையை எடுக்கலாம். அங்கே இந்த கடைசி எல்லாம் சரி மாதிரி தான் இருக்கு சில வேலை. சரிதானே? அப்போ அதே வழிமுறையை நீங்கள் பின்பற்றி கொண்டு வரும்போது தான் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பெறும். செய்து பார்க்காமல் ஒரு நாளும் பெறாது. சரிதானே? ரைட். ஓகே. அப்போ என்னென்னா இதில் முதலாவது ஒரு விடை வந்து தட்டிட்டோம். அப்போ 4 தெரிவு தான் இப்போ இருக்கு. தெரிவு குறைஞ்சிட்டு. தெரிவு குறைஞ்சா எங்களுக்கு விடை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சரியான விடை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. அடுத்த 2வது பார்ப்போம். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவானது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை நிதி கூட்டுகளில் நடைமுறை மற்றும் நடைமுறை அல்லாதவை என வகைப்படுத்தும் அடிப்படையை வழங்குகிறது. உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவின் பிரதான விடயமே இதுதான். சரிதானே? அதாவது வணிகம் நீண்ட கால நிலைத்திருக்கும் என்ற அடிப்படையில் கணக்கறிக்கை செய்யணும். சொத்து பொறுப்புகளை வந்து நடைமுறை சொத்து நடைமுறை எல்லா சொத்துக்கள் என்று வகைப்படுத்துறதும் இந்த எண்ணக்கருவுக்கு அமைவாக. தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு வந்து முக்கியமாக இந்த சொத்து பொறுப்பின் வகைப்படுத்தலை பற்றி சொல்லுது. மற்றது பெருமான தேவிடக்கூடிய சொத்துக்களுக்கு பெருமான தேவை செய்யணும்னு சொல்லுது. பெருமான தேவை பதியை சொல்லல, அது வேற. தமிழ் முக்கியமானது, அந்த சொற்பதம் வந்து முக்கியமானது. பெருமான தேவிடக்கூடிய சொத்துக்களுக்கு பெருமான தேவை செய்ய சொல்லுது. பெருமான தேவை கணிப்பீடு செய்யுங்கோ என்று சொல்லுது. அப்ப பெருமான தேவை வருமானக்குள்ள பதிய சொல்றேன் என்னக்கரு, அது இணைதல் என்னக்கரு. பெருமான பெருமான தேவைக்குடைய சொத்துக்கள் எல்லாத்துக்கும் பெருமான தேவை வந்து செலவினமாக, அதாவது வருமானக்குள்ள பதிய சொல்ற எண்ணக்கரை வந்து இணைதல் எண்ணக்கரை. அப்ப தேவைப்படக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்துக்கும் தேவை செய்ய வேணும்னு சொல்ற எண்ணக்கரை தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரை. அப்ப தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரை இதை சொல்லுது. அப்படி அதேவேளை சொத்துக்கள் நடைமுறையில்லா சொத்துக்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுமதியிலேயே வெளிப்படுத்தணும் என்று சொல்றதுல தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவும் அதுல வந்து கவனம் செலுத்தி கொள்ளுது. அப்ப அது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருவும் சொல்லுது பெற்றுக்கொண்ட பெறுமதியிலே காட்டுங்க, தேறிய பெறுமதிகளை காட்டாங்க கணக்கில்னு சொல்லுது. இதோட இன்னொரு எண்ணக்கரும் அதை சொல்லுது, என்ன வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு.
சரியான அப்ப ஒரு விடயத்தோட பல எண்ணக்கருக்கள் தொடர்படும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுதான் மிக முக்கியமானதா இருக்கு. அடுத்தது அப்ப இதுல வந்து நடைமுறை சொத்து என்று வகைப்படுத்துறது வந்து சரியான. அப்ப ரெண்டாவது விடையும் வந்து சரி. அப்ப பி என்ற விடை இல்லாத ஒன்றும் வராது. பி என்று இருக்கிற பி இல்லாத விடைகள் வராது. இப்ப ரெண்டு தெரிவு தான் அங்கிட்ட இருக்கு. ரைட், அடுத்த மூன்றாவது பார்த்துட்டு வருவோம் அதுக்கு. வருமான கூட்டில் ஒவ்வொரு காலத்துக்குமான பெருமான தேவினை இனங்காண்பது இணைதல் நக்கர்வாங்க இப்ப சொன்னாங்க. அப்ப இணைதல் நக்கர் என்னத்தை பற்றி கதைக்குதுன்னா செலவீனங்களை பற்றி சொல்லுது. லாப நட்ட கூட்டில பதிவு செய்யப்படுகின்ற அல்லது ஒரு வணிகத்துல காணப்படுகின்ற சகல செலவீனங்களையும் பதிவுக்குட்படுத்துறது வந்து இணைதல் எண்ணக்கருக்கு அமைவாக. இணைதல் எண்ணக்கர் சொல்றது செலவீனங்களை வந்து செலவீனங்களோட தொடர்புடைய எண்ணக்கரு இணைதல் எண்ணக்கர். அதை ஞாபகம் சொல்லுங்க. அப்படி இணைதல் எண்ணக்கரு செலவீனங்களோட தொடர்புடைய எண்ணக்கரு தான் இணைதல் எண்ணக்கரு. அப்ப இணைதல் எண்ணக்கருவோட பாத்தீங்கன்னா இந்த இருப்புகள் சீராக்கத்துல வார இருப்பு வீழ்ச்சி நட்டங்கள், அத மாதிரி அறவிட முடியா கடன், பெருமான தேவுகள், ஐயக்கடன் பற்றாக்குறை, அப்படியான சில செலவினங்கள் உங்களுக்கு சீராக்க தொடர்புடைய செலவினங்களை சொல்றேன். அதோட மற்ற செலவினங்களும் வரும். சரிதானே? அப்ப right. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் வருமான இணையதள கருவை பார்த்தீங்கன்னா சரி, வருமான கூட்டில சரியான வருமானங்களுக்கு எதிராக இந்த செலவினங்களை வந்து ஒப்புடு செய்ய சொல்லி இந்த இணையதள எண்ணக்கரு சொல்லுது. ஆகவே செலவினங்களோட தொடர்புடைய எண்ணக்கரு இணையதள எண்ணக்கரு. அவையில அனைத்துமே வந்து சரி, ஏபிசி மூன்றுமே சரியானது. ஆகவே ஏழாவதுக்கு அஞ்சாவது விட வந்து பொருத்தமானதா இருக்கு. அடுத்தது பாருங்க. இலங்கை கணக்கீடு நியமங்களின்படி நிதி கூட்டுகளின் மூலங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அளவீட்டு அடிப்படைகள் பின்வருவற்றுள்ளவை. இது உங்களுக்கு தெரியும். இது எங்க இருக்குதுன்னு சொன்னால் எண்ணக்கரு சட்டகத்தில் இருக்குது. எண்ணக்கரு சட்டம் இருக்கு. நான் அதை குரூப்ல உங்களுக்கு போட்டு வரேன், கட்டி விட்ட போட்டு வரேன். அதான அதை வாய்ச்சி பார்த்தீங்கன்னா விளங்கும். எண்ணக்கரு சட்டகத்துல இருந்து குறைஞ்சது 2 நோட்ஸ்கள்லையாவது இருக்கும். ரைட், அதுல வந்து இதுல இருக்கிறதுல ஒரு சிறிய மாற்றங்கள் எங்களை இந்த புது சிலபஸ் என்று சொல்ல மாட்டேன். 2023ஆம் ஆண்டு அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டது. எங்களுக்கு புது சிலபஸ் வந்து 2019 தான். அது 19 எக்ஸாம் நடந்தால் 17 அது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த அளவீட்டு அடிப்படைகளில் ஒரு மாற்றத்தை செய்தவை எப்போ என்று சொன்னால் 2023ஆம் ஆண்டில் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ நிதிக்கூட்டுகளின் மூலங்களை அளவீடு செய்வதற்கான அடிப்படைகளாக வந்து 2 அடிப்படைகள் இருக்கின்றது. ஒன்று வரலாற்று கிரியம், அடுத்தது வந்து நடைமுறை பெறுமதி. இப்போ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று வரலாற்று கிரியம், நீங்கள் பாஸ் பேப்பர்லேயே மாற்றலாம், பிரச்சனை இல்லை. அளவீட்டு அடிப்படைகள் 2 தான் இருக்குது. இப்போ 2023ஆம் ஆண்டு தகவலுக்கு அமைவாக வரலாற்று கிரியம், அடுத்த இரண்டாவது நடைமுறை பெறுமதி. நடைமுறை பெறுமதி. அப்ப நிதிக்கூட்டுகளின் மூலங்கள் என்ன? அது முதல் தெரியத்தானவன். நிதிக்கூட்டுகளின் மூலங்கள் என்று சொன்னால் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினங்கள். நிதிக்கூட்டுகளின் கூறுகள் என்று சொன்னா லாப நட்ட கூற்று, நிதிநிலைமை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, மற்றது கொள்கைகளும் குறிப்புகள். ரெண்டும் வித்தியாசம். வேற பேர் இல்லை இதுக்கு. முந்தி பழைய நிறைய பேர்கள் சொல்லிடுறேன். இப்ப நிதி கூட்டின மூலங்கள் சொத்து பொறுப்பு, வருமானம், செலவீனம், உரிமையாண்மை. அவ்வளவுதான், வேற பேர் இல்லை அதுக்கு. மூலங்கள் மட்டும்தான். சரிதானே? ரைட். மற்றது நிதி கூட்டின கூறுகள். அதை வந்து அதில் வகையை சொல்லு. ரைட். அப்ப நிதி கூட்டுகளின் மூலங்களை அளவிடுறதுக்கு 2 அடிப்படை அளவீடுகள்லாம் காணப்படுகின்றது. ஒன்று வரலாற்று கிரியம், அடுத்த நடைமுறை பெறுமதி. நடைமுறை பெறுமதிக்குள்ள 3 பிரிவு இருக்கு. நடைமுறை பெறுமதிக்குள்ள 3 பிரிவு. அதுக்குள்ளதான் மிச்ச விஷயங்கள் வரப்போகுது. ஒன்று நியாயமான பெறுமதி, அடுத்தது பூர்த்தி செய்யும் பெறுமதி அல்லது பயன்பாட்டில் உள்ள பெறுமதி, அடுத்தது நடைமுறை கிரியம். பாருங்க, நடைமுறை பெறுமதிக்குள்ள 3 பிரிவுகள் இருக்குது. இப்ப ஒன்று நியாயமான பெறுமதி, இரண்டாவது பயன்பாட்டில் உள்ள பெறுமதி அல்லது பூர்த்தி செய்யும் பெறுமதி, மூன்றாவது நடைமுறை கிரியம். 3 பிரிவுகளும் நடைமுறை பெறுமதிக்குள்ள இருக்குது. ஆகவே இதுல இருக்கிறதுல இப்ப எங்கள்கிட்ட விடை வந்து இல்லை. நீங்கள் நான் சொன்னதை வந்து நோட் பண்ணீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அது விடையாக அமையும். ரைட்.
அடுத்த 9வது வினாவுக்கு போகும். 9வது வினாவும் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த எல்கேஎஸ் 17 குத்தகை என்று சொல்லியிருக்கிறோம். அது SLFRS 16க்குள்ள வந்துட்டோம் நாங்கள் அதை. அப்போ நீங்கள் அது நியமம் இருக்கட்டும். அது நிதி குத்தகை செயற்பாட்டு குத்தகைன்னு ஒன்று இல்லை, அது பிஸ்னஸ் படிக்கிறார்கள் அதில் இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவையானா குத்தகையுடன் தொடர்புடைய கணக்கீட்டு தகவலின் பண்புசார் குணாதிசயம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. குத்தகையுடன் தொடர்புடைய, அப்போ உங்களுக்கு தெரியும் கணக்கெடு தகவலின் பண்புசார் தர ரீதியான பண்புகள், கணக்கெடு தகவலின் தர ரீதியான பண்புகள் அடிப்படை தர ரீதியான பண்புகள் என்று சொல்லியும் மேம்படுத்த வேண்டிய தர ரீதியான பண்புகள் என்று சொல்லியும் அதை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். கணக்கெடு தகவலின் தர ரீதியான பண்புகளை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து அடிப்படை தர ரீதியான பண்புகள், அடுத்தது மேம்படுத்த வேண்டிய தர ரீதியான பண்புகள். அதை மேம்படுத்தும் பண்புகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல அடிப்படை தர ரீதியான பண்புகள்ல 2 தான் இருக்கு. ஒன்று பொருத்தமான தன்மை, அடுத்த உண்மையான பிரயத்துவம். மேம்படுத்தும் பண்புகள்ல 4 இருக்குது. ஒப்பிடக்கூடிய தன்மை, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, காலத்துக்கு பொருத்தமான தன்மை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. ஒன்று ஒப்பிடக்கூடிய தன்மை, சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, காலத்துக்கு பொருத்தமான தன்மை, அடுத்த விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லி 4 இருக்குது மேம்படுத்த வேண்டிய பண்புகள். அப்ப இதுல குத்தகையோட தொடர்புடைய அல்லது குத்தகையை வந்து நாங்கள் வெளிப்படுத்துறது வந்து இந்த எண்ணக்கருக்கு அமைவாகன்னு தான் கேட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் குத்தகையோட தொடர்புடைய எண்ணக்கரு வந்து உண்மையான பிரதிநிதித்துவம் அல்லது நம்பகத்தன்மை கொண்ட பிரதிநிதித்துவம். குத்தகையோட தொடர்புடைய எண்ணக்கரு உண்மையான பிரதிநிதித்துவம் அல்லது நம்பகத்தன்மை கொண்ட பிரதிநிதித்துவம். இப்ப ஒப்பிடக்கூடிய தன்மைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்டா, நிதி அறிக்கைகளை வெளிப்படுத்த முன்னைய வருட நிதி அறிக்கைகளோட சேர்த்து அதாவது ஒப்பிடக்கூடிய மாதிரி வெளியேறும். தெரியும், இந்த கணக்கீட்டு விகிதங்களை நாங்கள் செய்யும் போது 2 ஆண்டுகளுக்கான தகவலை வச்சு கொண்டு செய்யலாம், அது சொல்லலாம். அடுத்தது காலம் தவறாமை என்று சொல்லும் போது அல்லது காலத்துக்கு பொருத்தமான சொல்லும் போது ஒவ்வொரு காலாண்டு முடிவிலும் நிதி அறிக்கைகளை உரிய கால, அதாவது முதலாவது வாரத்துக்குள்ளேயே முன்வைக்கிறது என்று சொல்றது. அப்படி காலம் தவறாம உரிய காலத்துக்குள்ள நிதி அறிக்கைகளை வெளியிடுறது. அடுத்து பாத்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்று சொன்னால் கம்பெனியின் நிதி கூட்டுகளை பாத்தீங்கன்னா LKS 1 நிதி கூட்டுகள் தான் அதுக்கு பேர். LKS 1 நிதி கூட்டுகள் என்ற கணக்கெட்டு நியமத்துக்கு அமைவாகவே அது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையும் பின்பற்றி தயாரிக்க வேணும். அப்படி தயாரிச்சதான் வெளியக தரப்பினருக்கு அது விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. விளங்கிக் கொள்ளக்கூடியது தன்மைன்னு சொல்லுவோம் அதுக்கு. இது வந்து அதே மாதிரி உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும், இந்த நம்ம நிகழ்வுகளை நம்பகமாக உறுதிப்படுத்துறது, அதுக்கு மூல ஆவணங்கள், கொடுக்கல் வாங்க நிகழ்வுகள் அங்கே பொருத்தமான மூல ஆவணங்களை பேண வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அப்போ இதில் வந்து நிதி எங்களை குத்தகைன்ற வகை, திரும்ப சொல்கிறேன், குத்தகையில் அக்கௌண்ட்ஸில் இப்போ வகை இல்லை. சரி, நீங்கள் குத்தகைன்னு பாருங்க, அது SLFRSக்குள்ளே போயிட்டு குத்தகை LKS அல்ல. ஆனால் இங்கே கேட்ட கேள்விக்குரிய விடை வந்து குத்தகையோட தொடர்புடைய கணக்கெட்டு தகவலின் பண்பு அல்லது தர ரீதியான பண்பு உண்மையான பிரதிநிதித்துவம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாக்கா அப்போ 9வதுக்கு வந்து 2வது விடை பொருத்தமானது. சரிதான, தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ரைட், அடுத்தது பாருங்க. நலம்புரி சங்கம் ஒன்றில் தயாரிக்கப்படும் நிதி கூட்டுகளின் கூறுகளாக பின்வருவற்றில் எவை கருதப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும் நிதி கூட்டுகள்ன்ற கூறுகள். இப்ப இதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு உங்களுக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா முதல் எங்களுக்கு மிகவும் தெளிவான விடையை வந்து பார்க்கறது, எல்லாம் தெளிவான விடையை பிறகு பார்க்கறது. திரண்ட நிதி கணக்கு, திரண்ட நிதி கணக்கான நிதி கூட்டி இருக்கோ இல்லை, ரைட், அது இருக்கா இல்லையான்னு விடுவோம். அடுத்த பிஏ பாருங்க, நிதிநிலைமை கூட்டு, நிதிநிலைமை கூட்டி நிதி கூட்டுன்னு தெரியும் எங்களுக்கு. அப்ப பாருங்க, இருக்க பி என்ற விடை இல்லாத எல்லாத்தையும் நீக்கி விடுங்க. இதுவும் வராது, இதுவும் வராது. அடுத்த காசு பாய்ச்சல் கூட்டு, இதுவும் படிச்சிருங்க நிதி கூட்டு, ரைட். அப்ப காசு பாய்ச்சல் கூட்டு உங்களுக்கு தெரியும். காசு பாய்ச்சல் கூட்டுனா காசு கணக்கு தான் காசு பாய்ச்சல் கூட்டு சொல்லுவோம். அப்ப காசு கணக்கு இல்லாத எந்த ஒரு பணியும் இயங்காது. ஆகவே காசு பாய்ச்சல் கூட்டுன்றது வேறு. அப்ப சி என்று இருக்கிற விடை இல்லாத நீக்கிவிடும். நீக்கியாச்சு. அடுத்த வருமான செலவு கணக்கு. இது நலம்புரி சங்கத்தில் நாங்கள் வருமான செலவு கணக்கு தயாரிங்களா, ஏன் தயாரிக்கிறோம் நாங்கள் என்றால் மிகை அல்லது பற்றாக்குறை கணிப்படுறதுக்கு. மிகை அல்லது பற்றாக்குறை என்னத்தை சொல்லும், லாபம் நோக்கக்கூடிய நேரத்தில்
மிகை என்றால் லாபத்தை குறிக்கும், பற்றாக்குறை நட்டத்தை குறிக்கும். அப்ப லாப நட்டத்தை கணிப்படுறதுக்கானது லாப நட்ட கூற்று. ஆகவே நலம்புரி சங்கத்துல வருமான செலவு கணக்கு தான் லாப நட்ட கூற்று. ஆகவே என்று இருக்கிற விட வரவான என்று விட இல்லாட்டி அது வராது. இந்த இரண்டாவது விட வராது. ஆகவே இருக்கிறதுல மிக சரியான விடை வந்து நாலாவது. சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் காசு பாஜ கூட்டு, நிலைமை கூட்டு, வருமான செலவு கணக்கு, இந்த மூன்று நிதி கூட்டுகளும் வந்து லாப நோக்க நிறுவனங்கள்ல தயாரிக்கப்படுற நிதி கூட்டுகளா இருக்கு. உரியவங்க மற்ற கூட்டாங்க வராது, மற்ற குறிப்புகளும் வாரையில. ஓகே, அடுத்த பாருங்க. 11வது 12வது வினா. ரைட். இது கட்டுப்பாட்டு கணக்கும் வலுவோடையும் தொடர்புடையது. அது கேள்வியே உங்களுக்கு அல்லது பாடத்தின் தலைப்பே பெரிய சிக்கலக்கூடியதா. நேரம் நெருங்கி வாரதால நாங்கள் அதை வார வகுப்பில் பார்ப்போம். நாளையாம் வகுப்பில் பார்ப்போம். நாளைய வகுப்பு இருக்கு. இது 13வது பார்ப்போம். 13வது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்காக பார்த்துட்டு இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். ரைட். இப்ப சில்லறை வியாபாரம் ஒன்றின் வருமான கூட்டில் 31/3/2018 முடிவடைந்த வருடத்துக்கான பின்வரும் தகவல்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப கேள்வி என்னென்றால் மொத்த வருமானம் மொத்த செலவு. பாருங்க, நான் தகவலை போய் வாசிக்கல, எனக்கு அது தேவையில்லை. முதல் என்ன வினா உன்னிட்ட கேட்டிருக்கு, மொத்த வருமானம் மொத்த செலவு. அப்ப மொத்த வருமானம் இனி வாசிக்கும் போதே எது மொத்த வருமானம் எது மொத்த செலவுன்னு போறோம். அவ்வளவுதான். அப்ப விற்பனை ஒரு வருமானம், விற்பனை ஒரு வருமானம். உழைத்த வட்டி ஒரு வருமானம், உழைக்கிறோம் காசு வருமானங்களுக்கு. மோட்டார் வாகன விற்பனை மீதான ஆதாயம் ஒரு வருமானம். வட்டி செலவு அது ஒரு செலவீனம். செயற்பாடு செலவு செலவீனம். விற்பனைக்குரிய ஒரு செலவீனம். பற்று வந்து செலவீனம் அல்ல, அது உரிமையாண்மை. ஆகவே அது செலவுக்குள்ள வராது. அப்ப பாருங்க, 3 வருமானம் இருக்கு, 3 செலவு இருக்கு. அப்ப வருமானத்தை கூட்டினீங்கன்னா 2400, செலவை கூட்டினீங்கன்னு சொன்னால் 2000. அப்ப 2400 2000 4வது விட. ஓகே. அப்ப இது வருமானம், மொத்த வருமானம் மொத்த செலவு என்று கேட்டால் நீங்கள் செலவுகளுக்கு எதிராக வருமானங்களை பதிவளிக்க வேண்டிய தேவையில்லை ஒரு இடம். ரைட். வருமானத்தை குறைக்கிற ஒரே ஒரு விடைய பரப்பு இருக்கு உங்கள்கிட்ட, உட்திரும்பல் மட்டும். உட்திரும்பல் வந்து வருமானத்தை கூடியதுதான், ஆனா வருமானத்தை குறைக்கும். அப்ப இப்ப விற்பனையோட உட்திரும்பல் தான் நீங்க என்ன செய்வீங்க, உட்திரும்பலை விற்பனை இருந்து கழிச்சு போட்டு காட்டியிருப்பீங்க மொத்த வருமானம். ரைட். அதே மாதிரி கொள்வனவு தந்திருந்தால் நாங்கள் விற்பனை கிரியத்தை கணிப்பிடணும். விற்பனை கிரியம் தான் செலவீனம். அப்போ விற்பனை கிரியத்தை கணிப்பிடுறதுக்காக நாங்கள் அதில் இருந்து வெளித்திரும்பல் தந்திருந்தால் கழிப்போம் அதை. அப்போ செலவீனத்தை குறைக்கிற விடைய பரப்புகள் நிறைய இருக்குது. அதில் வெளித்திரும்பல் மிக முக்கியமானது. கொள்ளண வேண்ட செலவீனத்தை குறைவடைய செய்யும். சரிதானே? ரைட். ஓகே, நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஓகே, நான் நினைக்கிறேன் மிக சொற்பமான ஆக்கள்லாம் பங்கு பெற்றிருக்கிறேன் நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸ்காரரே நிறைய பேர் வெளியில் போகிறாங்க. நாளை பார்ப்போம் யார் யார் வெளியிலன்றது. ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்துருங்க. இது நாளைக்கும் இந்த வகுப்பு நடக்கும், இதே டைம் நடக்கும், 8:45 நடக்கும். நான் உங்களுக்கு லிங்க் வந்து அனுப்பி விடுறேன். அதே பிறகு உங்களோட கட்டணம் சம்பந்தமான மேலதிக தகவலையும் நான் குறிப்பில் போடுறேன். குறிப்பில் தொடர்ந்து இணைந்துருங்க. தொடர்ச்சியாக இது உங்களோட எக்ஸாம் முடியும் வரைக்கும் இந்த பேப்பர் கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக நடக்கும். சரிதானே? ரைட். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். நன்றி. ஓகே.